ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே! நான் உங்கள் இன்ட்ரோவர்ட் பொண்ணு. இன்னைக்கு நம்ம சுஜாதா அவர்கள் எழுதிய என் இனிய இயந்திரா அப்படிங்கிற கதையுடைய தொடர்ச்சியை தான் கேட்க போறோம். இது பார்ட் 11. இதுவரைக்கும் நடந்திருக்கிற கதைக்கான லிங்கையும் பிளேலிஸ்ட்கான லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதை கேட்டுட்டு இதை கேட்டாதான் கதை புரியும். இந்த கதையில வர கதாபாத்திரங்களுடைய பெயர்கள் எல்லாம் சின்னதாவும் சிமிலர் சவுண்டிங்கா இருக்கிறதுனால அதை மட்டும் குயிக்கா ரீகேப் பண்ணிடலாம். கதையுடைய கதாநாயகி நிலா. நிலாவுடைய கணவன் சிபி. நிலாவுடைய வீட்டுல தங்கறதுக்காக அரசாங்கத்தால் அலோகேட் பண்ணப்பட்ட நபர் ரவி. ரவியுடைய நாய் ஜீனோ. இது நிஜமான நாய் கிடையாது, ஒரு இயந்திர நாய். தானே பல விஷயங்களை கத்துக்க கூடிய, பல புத்தகங்களை படிக்கக்கூடிய ஒரு நாய். ரவி மக்கள் ஆட்சி திரும்ப வரும் கழகம் ம.தி.க. அப்படிங்கிற கழகத்துல ஒரு உறுப்பினரா இருக்கான். இந்த ம.தி.க.உடைய கிட்டத்தட்ட தலைவன் மாதிரியான ஒரு பர்சன் மனோ. அப்புறம் கடைசியா ஒரு கேரக்டர், இந்த நாட்டையே ஆளுகின்ற ஒரு பெரும் தலைவன் ஜீவா. இப்போ நம்ம கதையை கண்டினியூ பண்ணலாம். நிலா, ஜீனோ ரெண்டு பேருக்கும் ஜீவாவை நேர்ல பார்த்தது செம்ம ஷாக்கு. ஹாஸ்பிட்டல்ல இருந்த ஒரு மனுஷன் எப்படி நம்ம கண் முன்னாடி வந்து நிக்கிறாரு அப்படின்ட்டு ரெண்டு பேருக்கும் கன்ஃபியூஷன். இத ஜீனு ஜீவா கிட்டே கேட்டுடுது. ஜீவாவுக்கு அழிவா அப்படிங்கிறாரு ஜீவா. இல்லங்கிற மாதிரிதான் தோணுது அப்படிங்குது ஜீனோ. நிலா தன்னை அறியாமையே ஜீவா முன்னாடி மண்டியிட்டு ஜீவா வாழ்க அப்படின்னு சொல்றா. நான் தோத்துட்டேன் ஜீவா, சதிகாரர்களுடைய பேச்ச கேட்டு நான் பெரும் குற்றம் பண்ணிட்டேன், என்ன கொன்னுடுங்க அப்படிங்கிறா நிலா. ஜீனோ உடனே என்ன சொல்லுது, நிலாவை கொல்றதா இருந்தா என்னையும் அழிச்சிடுங்க, என்னால நிலா சாகிறத பார்க்க முடியாது அப்படிங்குது ஜீனோ. ஜீவா என்ன சொல்றாரு, பெண்ணே நான் ஒண்ணு கொல்றதா இல்ல அப்படிங்கிறாரு. மன்னிக்க போறீங்களா ஜீவா அப்படிங்கிறா. மன்னிப்பும் கிடையாது, மரணமும் கிடையாது, உன்னால அவ்வளவு ஈஸியா விட்டுற மாட்டோம் அப்படிங்கிறாரு ஜீவா. அங்க ஒரு ரூம் இருக்கு இல்லையா, அந்த ரூமை போய் பார்த்துட்டு வா, அங்க என்ன நீ பாக்குறியோ அதுதான் உன்னுடைய கதி அப்படிங்கிறாரு. நிலாவும் ஜீனோவும் அந்த ரூமுக்கு போறாங்க. பயங்கர சில்லுன்னு இருக்கு அந்த ரூம். அங்க பார்த்தா கிளாஸ் சேம்பர்ஸ்ல மனிதர்கள் இருக்காங்க. ஒரே இடத்துலயே ஃப்ரீஸ் ஆன மாதிரி நிக்கிறாங்க. நிலா என்ன நினைக்கிறா, மெழுகு பொம்மைகள் போல இருக்கு அப்படின்னுட்டு. ஆனா கண்ணை சிமிட்டுறாங்களே அப்படிங்கிறது ஜீனோ. உயிர் இருக்கிற மாதிரியும் இருக்கு, இல்லாத மாதிரியும் இருக்கு. அப்ப கரெக்டா லவுட் ஸ்பீக்கர்ல வர அனௌன்ஸ்மெண்ட் வச்சுதான் இது என்ன விஷயம் அப்படிங்கறதே இவங்க ரெண்டு பேருக்கும் புரியுது. இது ஒரு ஆர்கைவ் மாதிரி, மியூசியம் மாதிரின்னு வச்சுக்கலாமே. அரசாங்கத்துக்கு எதிராக துரோகம் செய்தவர்களை இந்த மாதிரி கிளாஸ் சேம்பர்ஸ்குள்ள போட்டு டிஸ்பிளேல வச்சிருக்காங்க. இவங்களுக்கு உயிர் இருக்கும், கண்ணை சிமிட்ட முடியும், ஆனா வேற எதுவுமே பண்ண முடியாது. ஒவ்வொரு சேம்பர் பக்கத்துலயும் ஒரு பட்டன் இருக்கு. அதை அழுத்தினா இவங்க யாரு, எந்த விஷயத்துக்காக தண்டிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லுது அந்த அனௌன்ஸ்மெண்ட். நிலா ஒரு கியூரியாசிட்டியில ஒரு சேம்பர் பக்கத்துல இருக்கிற பட்டனை அழுத்துறா. அது உடனே சொல்லுது, என் பெயர் சூரி, நான் 2 வருஷமா இங்கதான் அடப்பட்டிருக்கேன். அரசாங்கத்துடைய அமைதிப்படை தலைவர் ஒருத்தரை கொன்னதுக்காக எனக்கு இந்த தண்டனை வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லுது. இதெல்லாம் சொல்லும் பொழுது அந்த மனுஷனோட வாய் அசையல. இதெல்லாம் ப்ரீ ரெக்கார்டட் வாய்ஸஸ் போல் இருக்கு. ஜீனோ என்ன சொல்லுது, இது சஸ்பெண்டட் அனிமேஷன். இந்த மனிதர்களுக்கு உயிர் வந்துட்டு ஒரு டியூப் வழியா வழங்கப்படுது. அதே சமயத்துல சக்தி வாய்ந்த கதிர்கள் இவங்களுடைய மசில்ஸையும் நர்வ்ஸையும் செயலிழக்க வச்சிட்டு இருக்கு. அதனாலதான் அவங்க அசையாம அப்படியே இருக்காங்க அப்படின்னு சொல்லுது. இவங்களுக்கெல்லாம் பேர் ஜாம்பீஸ் அப்படின்னு சொல்லுது. அப்போ எனக்கும் இந்த நிலைமை தானா ஜீனோ அப்படிங்கிறா நிலா. பயப்படுறா. நிலாவுக்கு இந்த மாதிரி கிளாஸ் சேம்பர்ல அடப்பட்டு வாழ்நாள கழிக்கிறதுல இஷ்டம் இல்ல. ஏதாவது செய் ஜீனோ, என்ன கொன்னுடுறியா அப்படிங்கிறா நிலா. என்னால யாரையும் கொல்ல முடியாது நிலா அப்படிங்கிறது ஜீனோ. வேற என்ன வழி, இங்கேருந்து தப்பிக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. இத்தனை நேரம் எல்லா என்ட்ரன்சஸ்லயும் காவல் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லுது ஜீனோ. இதுக்கெல்லாம் ஒரே ஒரு சொல்யூஷன் தான், நீ ஜீவாவை கொன்னுடணும் அப்படிங்குது. இப்ப நம்ம 2 பேரும் ஜீவாவோட ரூமுக்கு போவோம். அப்போ ஜீவா எதிர்பாராத சமயம் ஜீவா கிட்ட போய் அவரோட கழுத்து நெரிச்சு கொன்னுடு அப்படிங்குது ஜீனோ. நிலா கிட்டக்க வேற எந்த பெட்டர் பிளான்ஸும் இல்ல, இப்போதைக்கு இது ஒண்ணுதான் ஆப்ஷன் அப்படின்னு அவளுக்கும் தோணுது. இதனால ஜீவாவோட அறைக்கு திரும்ப போறாங்க 2 பேரும். ஜீவாவை நோக்கி மெதுவா நடக்கிறா. என்ன நிலா பாத்தியா அப்படின்லாம் கேட்டுட்டே இருக்காரு ஜீவா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஜீவா அப்படின்னு பேச்சு கொடுத்துட்டே மெதுவா ஜீவா பக்கம் போயிட்டே இருக்கா. ஜீவாவுடைய த்ரோன் கிட்ட போயிடுறா நிலா. அப்போ கரெக்டா அலாம் பெல்ஸ் எல்லாம் அடிக்க ஆரம்பிக்குது. பவர் கட் ஆன மாதிரி அந்த ரூம்ல இருக்கிற எல்லா லைட்ஸும் ஆஃப் ஆயிடுது. லைட்ஸ் வரும்பொழுது ஜீவா அங்க இல்ல. ஆனா அவருடைய குரல் மட்டும் அசரீதி மாதிரி ஒலிக்குது. சிரிப்பு சத்தம் கேக்குது. என்னை யாராலையும் கொல்ல முடியாது, நான் அமரன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாரு ஜீவா. நிலாவுக்கு இது எதுவுமே சுத்தமா புரியவே இல்ல. என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆனா ஜீனோவுக்கு எல்லாமே கிளியரா புரியுது. நிலா, எனக்கு எல்லாமே இப்ப புரியுது. ஆனா இந்த அலார்ம்ஸ் அடிச்சதுனால ஒட்டுமொத்த காவலர் படையும் இங்கதான் வரும். அதுக்குள்ள நம்ம எங்கேயான்னு போய் ஒளிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ் சேம்பர்ஸ் எல்லாம் இருந்தது இல்லையா, அதே ரூம்க்கு நிலாவை கூட்டிட்டு போகுது. நிலா, இங்க பாரு, இங்க காலியான சில சேம்பர்ஸ் இருக்கு, இதுல சேஃபா நீ ஒளிஞ்சுக்கலாம், இங்க யாரும் உன்னை தேட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்டி சேம்பர்க்குள்ள நிலாவை போக சொல்லுது. நிலாவும் ஆடாம அசையாம அந்த சேம்பர்ல நிக்கிறா. காவலர்கள் இந்த சேம்பர்க்குள்ள அவ இருப்பான்னு எக்ஸ்பெக்டே பண்ணிருக்க மாட்டாங்க இல்லையா, அதனால எல்லா இடத்துலயும் தேடிட்டு எங்கேயும் காணும்னுட்டு போயிடுறாங்க. எவ்வளவு நேரம் இந்த மாதிரி நின்னாங்கிறது தெரியாது. ஜீனோ தான் வந்து இவளை கூப்பிடுது. நிலா வா,
நம்மளுடைய நண்பர்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுது ஜீனோ. இங்கே நம்மளுக்கு நண்பர்களா, யார சொல்ற அப்படிங்கிறா நிலா. ரவியையும் மனோவையும் தான் சொல்றேன் அப்படிங்கிறது ஜீனோ. ரவியும் மனோவும் இங்க இருக்காங்களா, கைது செய்து கொண்டு வரப்பட்டிருக்காங்களா அப்படின்லாம் கேட்கிறா நிலா. பேசாம என் பின்னாடியே வா, நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாடிப்படி ஏறி எங்கேயோ கூட்டிட்டு போகுது. ஒளிஞ்சு போறாங்க. ஜன்னல் வழியா யாருக்கும் தெரியாம பாக்குறாங்க. அங்க பார்த்தா 3 பேர் இருக்காங்க. ரவி, மனோ பிளஸ் இன்னொரு அன்னோன் பர்சன். இவங்களை இங்க கைது செய்து கொண்டு வந்திருக்காங்களா, இவங்களையும் இந்த மாதிரி ஜாம்பி ஆக்க போறாங்களா அப்படின்லாம் கேட்கறா நிலா. கொஞ்ச நேரம் சைலண்டா அவங்க என்ன பேசுறாங்கிறது மட்டும் காது கொடுத்து கேளு அப்படிங்கிறது ஜீனோ. நிலாவும் ஜீனோ சொல் பேச்ச கேட்டு அவங்க என்ன பேசுறாங்கிறத ஒட்டு கேட்கறா. ரவி மனோவை பார்த்து கேட்கறான், நிலா அகப்பட்டாளா இல்லையா அப்படின்னு. மனோ உடனே என்ன சொல்றான், இன்னும் அகப்படல, ஆனா அவங்க 2 பேரும் இந்த மாளிகைக்குள்ளதான் இருக்காங்க அப்படிங்கிறான். நிலாவை ரொம்ப நாள் வெளியே விட்டு வைக்கிறது நம்மளுக்கு ரொம்ப ஆபத்து. ஜீனோ இல்லாம நிலாவால இது எதுவுமே செஞ்சிருக்க முடியாது. அந்த நாய் தன்னுடைய சக்திக்கு மீறி அதிகமா யோசிச்சிருக்கணும், அதனாலதான் இத்தனை ப்ராப்ளமும் அப்படின்னு சொல்றான் ரவி. மனோ என்ன சொல்றான், அந்த நாயை ஒரு லேசர் துப்பாக்கியால சுட்டு அழிச்சிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்றான். ரவி இத்தனை நேரம் சைலண்டா இருந்த அந்த 3வது நபரை பார்த்து, லியோ நீ இப்ப ஜீவாவை வர வழி அப்படின்னு சொல்றான். நிலாவுக்கு ஒண்ணுமே புரியல. இது என்ன ரொம்ப அபத்தமா இருக்கு, ரவியும் மனோவும் தானே சதிகாரர்கள், அவங்க தானே என்னை ஏவி விட்டாங்க, அவங்க தானே ஜீவாவை கொல்ல சொல்லி என்னை தூண்டி விட்டது, இவங்க 2 பேரும் ஜீவாவோட மாளிகையில என்ன பண்றாங்க, ரொம்ப குழப்பமா இருக்கு அப்படிங்கிறா நிலா. ஜீனோ சொல்லுது, இதுதான் முதல் கேள்வி. 2வது கேள்வி, ஜீவா எங்க, ஜீவா யாரு, ஜீவாவை தொடறதுக்கு முன்னாடி எப்படி மறைஞ்சு போனாரு. ஆனா இதெல்லாம் விட ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் இருக்கு, நம்ம 2 பேரும் இங்கேருந்து தப்பிக்கணும், இங்கே இருந்தோம்னா நம்மளோட உயிருக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லுது ஜீனோ. ஜீனோ விசித்திரமான ஒலிகளை எழுப்பி இயந்திர காவலர்களை கன்ஃபியூஸ் பண்ணி எப்படியோ நிலாவை மாளிகைக்கு வெளியே கொண்டு வந்துடுது. ஒரு மறைவான இடத்துல நின்னு பேசுது. இப்ப இந்த விஷயத்தெல்லாம் நம்ம லாஜிக்கலா அணுகணும் நிலா. முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம். நீ வெடி ஒன்ன தூக்கி ஜீவா மேல போட்ட, அப்போ அவரை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. அதுல இருந்தது ஜீவா தானா அப்படிங்கறதே நம்மளுக்கு சரியா தெரியல, எல்லாமே ஃபஸியா தான் இருந்தது இல்லையா. அன்னைக்கு ஈவினிங்கே எதுவுமே நடக்காத மாதிரி ஜீவா உன் கண் முன்னாடி வந்தாரு. அப்போதான் நம்ம அவரை கொலை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி திட்டம் போட்டோம். நீ அவர்கிட்ட போன இல்லையா, உன்னால ஜீவாவை தொட முடிஞ்சதா, எப்படி ஃபீல் பண்ண தொடும் பொழுது அப்படின்னு கேக்குது. நான் தொடவே இல்லையே, தொடறதுக்கு முன்னாடியே அலார்ம்ஸ் அடிச்சு லைட்ஸ் ஆஃப் ஆகி அவரும் காணாம போயிட்டாரே அப்படிங்கிறா. நிலா இப்படி சொன்ன உடனேயும் ஜீனோ சொல்லுது, கரெக்ட், இதெல்லாம் புரியறதுக்கு இன்னும் ஒரு இன்ஃபர்மேஷனோட சேர்த்து வச்சு பார்க்கணும். சிபி எதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்கிற விஷயம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேக்குது ஜீனோ. ஆமா, அரசாங்கத்துடைய ஏதோ ஒரு ரகசியமான விஷயத்த பார்த்துட்டான் அப்படிங்கிறதுக்காக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றா. என்ன விஷயங்கிறது ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேக்குது. ஆப்டிக்கல் சம்திங் அப்படிங்கிறா. ஆமா, ஆப்டிக்கல் அப்படின்னாலே லைட் சம்பந்தப்பட்ட, ஒளி சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு அர்த்தம். சிபி கம்ப்யூட்டர் சென்டருக்கு போகும்பொழுது அவனுக்கு கிடைச்ச தகவல் படி ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ் சென்னைக்கு வருது அப்படிங்கிற விஷயத்த பார்த்துட்டான். எப்ப பார்த்தா, ஜீவாவுடைய சென்னை வருகைக்கு முன்னாடி. அங்கதான் விஷயமே. ஜீவா சென்னைக்கு வரதுக்கு முன்னாடி ஆப்டிக்கல் சாதனங்கள் எதுக்காக சென்னைக்கு வரணும், அதை சிபி பார்த்ததுல என்ன தப்புன்னுட்டு கைது பண்ணாங்க, அங்கதான் விஷயமே அப்படின்னு சொல்லுது ஜீனோ. எனக்கு இன்னும் புரியல ஜீனோ அப்படிங்கிறா நிலா. ஜீனோ உடனே சொல்லுது, உனக்கு புரியற மாதிரியே சொல்றேன் நிலா, எனக்குள்ள 2 விதமான சென்சர்ஸ் இருக்கு. ஒன்னு விஷுவல், உன்னை நான் இப்ப பாக்குறேன்னு சொன்னாக்க உன் மேல விழுற லைட்டை வச்சு ஒரு ரிஃப்ளெக்ஷன், அந்த பிம்பம் ஒன்று தெரியுது இல்லையா, அதை என்னால பார்க்க முடியும். அதே சமயம் இன்ஃப்ராரெட் சென்சரும் இருக்கு. ஒரு மனுஷனுடைய பாடி எமிட் பண்ற ஹீட்டை வச்சு இன்ஃப்ராரெட் பிம்பம் ஒன்று எனக்கு தெரியும். நீ ஜீவா மேல அந்த வெடியை தூக்கி போட்டப்போ நான் பக்கத்துல தானே இருந்தேன். அப்போ ஜீவாவை என்னால விஷுவலா மட்டும்தான் பார்க்க முடிஞ்சது. அவர் உடம்புல இருந்து எந்த ஹீட்டும் ஜெனரேட் ஆகல, என்னால இன்ஃப்ராரெட் இமேஜை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லுது. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேக்குது ஜீனோ. அப்போ ஜீவா ஒரு இயந்திரமா அப்படிங்கிறா நிலா. இல்ல, இது அதுக்கும் மேல. ஜீவா ஒரு ஹாலோகிராஃபிக் 3D இமேஜ், ஒரு பிம்பம். அவரை யாராலையும் தொட முடியாது, வெட்ட முடியாது, கொல்லவும் முடியாது அப்படின்னு சொல்லுது ஜீனோ. அப்போ இது நாள் வரைக்கும் நம்மளுடைய நாட்டுடைய தலைவனா இருந்தது ஒரு பிம்பமான ஷாக்காரா நிலா. ஆனா அதை விட இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் அவளுக்கு இருக்கே. ரவியும் மனோவும் எதுக்காக ஒரு பிம்பத்தை கொலை பண்றதுக்காக சதி செஞ்சாங்க, இப்ப எப்படி அவங்க மாளிகையில இருக்காங்க அப்படின்லாம் கேக்குறா நிலா. ஜீனோ சொல்லுது, எந்த விதமான காவலும் இன்றி ஃப்ரீயா ஜீவாவோட மாளிகையில அவங்க 2 பேரும் இருக்காங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேக்குது. ரவியும் மனோவும் ஜீவாவோடைய கைக்கூலிகள்னு சொல்றியா அப்படிங்கிறா. இல்ல அப்படின்னு சொல்லி ஜீனோ மேற்கொண்டு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடியே வேற விதமான சென்சர்கள் கொண்ட இயந்திரங்களை வச்சு ஜீனோவையும் நிலாவையும் தேடுறதுக்காக காவலர்கள் வந்துடுறாங்க. இந்த இயந்திரங்கள்ல இருக்கிறது அட்வான்ஸ் சென்சர்ஸ். என்னால இந்த சென்சர்களை ஏமாத்த முடியாது, நம்ம இங்கேருந்து உடனே தப்பிச்சாகணும் அப்படின்னு சொல்லுது ஜீனோ. எப்படி தப்பிச்சு போவாங்க நிலாவும் ஜீனோவும்?
எங்க போவாங்க? யார் இந்த ஜீவா? ஜீவான்னு நிஜமாவே ஒரு பர்சன் இருக்காரா, இல்ல அவர் வெறும் பிம்பம் மட்டும்தானா? யார் இந்த ரவி? யார் இந்த மனோ? இன்னும் ஒரே ஒரு எபிசோட் தான், கதையோட கிளைமேக்ஸை பார்த்துடுவோம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.